நம்முடைய இயக்குனருக்கு வந்து சொந்த ஊரு ராமநாதபுரம். அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும். அந்த படகுல வர்ற மீனவர்கள், அவங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள், ஈழ உறவுகளை எப்படி பத்திரமா பாதுகாத்து அடைகாத்து கொண்டு வந்து இங்க கரை சேர்க்கிறாங்க. அதற்கு அவங்க சந்திச்ச வழக்குகள், பொய் வழக்குகள், புனையப்பட்ட பல்வேறு கதைகள். ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் வந்து கண்டிப்பா ஈழம் சார்ந்த, அதுவும் குறிப்பா அகதிகள் என்று சொல்லக்கூடாது, எங்கள் தொப்புள் குடி உறவுகள். ஆனா இந்த சென்சாருக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்க வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள் தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும், கரும்புலிகளாகவும், கடற்புலிகளாகவும், வான்புலிகளாகவும், உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு, வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை, தரப்படை, கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால், அது எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம்.